மகாபாரதம் உலகமறிந்த மிகப்பெரிய மற்றும் அதிசயமான இதிகாசம். இந்த மகாகாவியம் சாதாரணமாக எழுதப்படவில்லை. அதன் பிறப்பே தனித்துவமானது. முனிவர் வியாசர் இந்த மகா கதையை உலகிற்கு அளிக்க தீர்மானித்தார். ஆனால் அதை எழுதி பதிய ஒருவரை தேடினார். அப்போது அவர் இறைவன் விநாயகரை அணுகி, நான் சொல்லும் மகாபாரத கதையை நீங்கள் எழுதி தர வேண்டும் என்று பணிவுடன் வேண்டினார். விநாயகர் சம்மதித்தார். ஆனால் ஒரு நிபந்தனை வைத்தார். நான் எழுதத் தொடங்கிய பிறகு நீங்கள் ஒரு கணமும் கதையை நிறுத்தக்கூடாது. வியாசரும் அதனை ஏற்றுக்கொண்டார். அவ்வாறு ஆரம்பமானது மகாபாரதத்தின் தெய்வீக எழுத்து. வியாசர் இடைவிடாமல் கதையை சொல்லிக்கொண்டே இருந்தார். விநாயகர் அதனை உளைச்சுவடியில் வேகமாக எழுதி கொண்டிருந்தார். அந்த வேகத்தில் ஒரு தருணத்தில் அவரது எழுத்து கருவி உடைந்து போனது. ஆனால் விநாயகர் ஒரு கணமும் தயங்கவில்லை. உடனே தன் தந்தத்தை உடைத்து அதையே எழுத்து கருவியாக மாற்றி மீண்டும் எழுதத் தொடங்கினார். அவ்வாறு தெய்வீக அர்ப்பணிப்பால் எழுதப்பட்டதால்தான் மகாபாரதம் உலகம் வியக்கும் மகா இதிகாசமாக பிறந்தது.